ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பல்சர் 150 ட்வின் டிஸ்க் மாடல் 2024 எடிஷன். ஸோ இந்த பைக்கை பற்றின ஒரு சின்ன ரிவ்யூ தான் வந்து பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நம்ம இத்தனை நாளாக நிறையா வீடியோஸ் வந்து பண்ணியிருக்கோங்க பல்சரை பற்றி. அண்ட் பல்சரோட ஒவ்வொரு ஜென்ரேஷன்ஸ் வரப்போ நான் அந்த வீடியோஸ் வந்து மறக்காமல் அப்டேட் பண்ணிவிடுவேன். அதே மாதிரி இந்த வருஷம் 2024 இந்த பல்சரில் என்னென்ன விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு இந்த பைக்கோட இன்றைக்கி ஆன் ரோட் ப்ரைஸ் என்ன அண்ட் இதோட மைலேஜ் எவ்வளோ வருது எல்லாத்தையும் தான் நம்ம இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைக்கோட லுக்ஸை பொறுத்த வரைக்கும் இது பழைய அந்த 150யோட அதே என்ஜின் டைப் வித்து அந்த 180 டிசைன் ஒன்று வந்திருக்கும் நடுவில். பல்சருக்கும் பல்சர் 150க்கும் 220 இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு மிட் ரேஞ்சில் ஒரு பைக் வந்து பார்த்திங்கன்னா பல்சர் வந்து லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஐ திங்க் ஒரு 2018-19 வரைக்குமே அந்த பைக் வந்து இருந்தது. அதோடைய ஒரு எக்ஸாக்ட் டிசைன் தான் ஒரு இந்த ட்வின் டிஸ்க் மாடல் அப்படிங்கிறது. ஒரு 2020 அந்த ரேஞ்சஸில் வந்து பார்த்திங்கன்னா பைக் வந்து லான்ச் பண்ணாங்க. அண்ட் நிறைய கலர் ஸ்கீம்ஸ் வந்துருச்சுங்க இந்த வண்டி. கிட்டத்தட்ட ஒரு மல்டி கலர்ஸில் வந்துருந்தது, ரெட் கலரு, ப்ளூ கலரில். நவ் இந்த ஸ்டிக்கரிங் சேஞ்சஸோட ஒரு 150 டிசைன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதோடைய லுக்ஸ் அண்ட் டிசைன்ஸ்னு சொல்கிறப்போ நமக்கு பெருசாக எந்த ஒரு மாற்றங்களுமே கிடையாது. ஒரு ரொம்ப வருஷங்களாக மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு டிசைன் அண்ட் 180 டிசைன்ஸ் ரொம்ப வருஷமாக இருக்குது. அந்த டிசைன்லேயே ஒரு 150cc என்ஜின் வச்சு கொடுத்தது தான் இந்த பல்சர் ட்வின் டிஸ்க் அண்ட் டிடி டிஸ்க்குன்னு சொல்லுவாங்க 150 மாடலுங்க. இந்த வண்டியில் இந்த வருஷம் என்ன அப்டேட் புதுசாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டிக்கரிங் சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும் 150 அப்படிங்கிறது எழுதியிருக்கு. இது வந்து 2 வண்டிகள்லையுமே இருக்குது. லைக் ஸ்டாண்டர்ட் வண்டிலையும் இந்த வெர்ஷன்ஸ் வரும், ட்வின் டிஸ்கில் இந்த மாடல்ஸ் வேரியன்ட் வந்து வரும். பட் இந்த வண்டியில் புதுசாக இப்போ வந்து ஃபுல்லி டிஜிட்டல் கன்சோலோமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதோடைய ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அண்ட் அது எல்லாத்தையும் நம்ம கன்சோல் பார்க்குறப்ப பார்க்கலாம். ஃபஸ்ட் அவுட்லுக்கை பொறுத்த வரைக்கும் அந்த 150 அப்படிங்கிற டிசைன் வந்து பண்ணியிருப்பாங்க. 220 அது அப்படியே 220 பண்ணியிருப்பாங்க. என்ஜினில் மற்றபடி எந்த ஒரு இதுலேயும் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. இதோடைய என்ஜின் இவ்வளோ தூரம் நான் ஓட்டிட்டு தான் வந்தேன். ஸ்டில் சேம் அந்த பழைய 150 பல்சர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது. எந்த ஒரு புது அப்டேட்ஸும் எதுவுமே வந்து என்ஜினில் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸுமே கிட்டத்தட்ட நமக்கு பழைய என்ஜின்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சாஃப்ட்வேர் சைடோ ஹார்ட் சைடோ நல்லா பிரித்து பார்க்க முடியல. நமக்கு எப்படி இருக்குன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு நார்மல் ஒரு 150cc நீங்கள் யூஸ்ஃபுல்லாக எடுத்து ஓட்டினீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படியே தான் இதுவும் இருக்குது. 149.5cc இன்ஜினுங்க. ஸோ பவர் அண்ட் டார்க் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு 13.8 அண்ட் 13.2 பவர் அண்ட் டார்க். ஸோ பவர்னு பார்க்குறப்போ உங்களுக்கு 13.8 பிஹெச்பி, டார்க்குன்னு பார்க்குறப்போ உங்களுக்கு 13.2. ரெண்டுமே இந்த 13 அந்த 13 ரேஞ்சஸில் இருக்கிறதுனால உங்களுக்கு இது ஒரு பேலன்ஸ்டு வெர்ஷன். 220Fமே கிட்டத்தட்ட நான் அப்படி தான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு பேலன்ஸான ஒரு பைக்கு தான். இதில் வந்து 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் யூஸ்ஃபுல்லான வெறும் ஏர் கூலிங் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 150cc ஒரு பழைய அவுடேட்டட் அண்டு ரொம்ப வருஷமாக மார்க்கெட்டில் இருக்க ஒரு என்ஜின் அப்படின்னு கண்டிப்பாக இந்த வண்டின்னு சொல்லலாம். யூனிகானுக்கு முன்னாடியே வந்த ஒரு 150cc என்ஜின் இந்த பைக் தாங்க. இப்போது யூனிகான் வந்து ஆல்மோஸ்ட் 160 ஆகி திரும்ப அது வந்து 150 ஆகி ஒரு மாதிரி கொலாபரேஷனில் இருக்குது. ஆனால் இந்த பல்சரோட 150 சீரீஸை பொறுத்த வரைக்கும் பெருசாக எந்த கொலாபரேஷன்ஸுமே கிடையாது. என்ஜினில் டெக்னாலஜி வைஸ் எதுவுமே பண்ணலை. இப்போ இருக்க யூனிகான்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெக் வைஸ் அப்டேட்டுன்னு சொல்லிட்டு என்ஜினே ஒரு கம்ப்ளீட்டான டிஃப்ரெண்ட்டான ஒரு என்ஜின். அந்த ஸ்கொயர் பாக்ஸ் என்ஜின்லாம் நீங்கள் பார்க்க முடியாது. இப்போ என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி வேறு. BS6 அப்டேஷன் கொடுக்கும்போது அந்த என்ஜினே வித்தியாசமாக வேறு மாதிரி வந்து பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த வண்டி அப்படி கிடையாது. ஒரு பழைய என்ஜின் 150cc என்ஜின் எப்படி இருக்குமோ அப்படியே எக்ஸாக்டாக இந்த வண்டியும் அதே மாதிரி தான் இருக்கும். ஒரு பழைய அவுட்டேட்டட் என்ஜின்னே சொல்லலாம். அதுவே இது ஒரு பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட்டாக நான் நினைக்கிறேன். எந்த விஷயத்தையும் சேஞ்ச் பண்ணாமல் கொடுத்துருக்க என்ஜின் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸ்டில் இதோட பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக தான் இருக்குது. ஓகேங்களா, என்ஜின் வைஸ் சொல்லணும்னா இவ்வளோ தான். பிரேக்ஸ் எல்லாமே வந்து பார்க்குறப்போ இந்த வண்டியில் ட்வின் டிஸ்க்குன்னு நேம் வந்தது காரணமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த வேரியண்ட்டில் மட்டும் டிஸ்க் வரும். ஸ்டாண்டர்டில் வந்து ஃப்ரண்ட் டிஸ்க் மட்டும் தான் வரும். இந்த வண்டி வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான், டுவல் சேனல் ஏபிஎஸ் வந்து கிடையாது. 220யோட அந்த பார்ட்ஸ் லைக் ஃப்ரண்ட் டயர்ஸ் ஆகட்டும், ரியர் டயர்ஸு, சஸ்பென்ஷன்ஸு, ஸோ அதோடைய மட்கார்ட் டிசைன்ஸு, ரியர் டிஸ்கில் யூஸ் பண்ணியிருக்க ரிங்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே 220க்கும் இதுக்கும் சேம். ரெண்டுமே எக்ஸாக்டாக ஒரே பார்ட்ஸ் தான் ஷேர் பண்ணும். பிரேக்ஸ் கொண்டு அந்த சஸ்பென்ஷன்ஸ்னு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வண்டிக்கும் ஒரே டைப் தான். ஸ்டாண்டர்ட் மட்டும் மாறுங்க. ஸ்டாண்டர்ட் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அவ்வளோதான். இதில் கொடுத்துருக்க சஸ்பென்ஷன்ஸோட சைஸு, அந்த ஃப்ரண்ட்டோட டெலஸ்கோப்பிக்கோட அந்த போர் சைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 220 அளவுக்கு ஈக்குவலாக இருக்கும். பட் ஸ்டாண்டர்ட் பல்சர் வந்து அந்த அளவுக்கு பெருசாக இருக்காது. அது யூஸ்வலாக நார்மலாக இருக்கும். ஓகேங்களா, இது ஓட்டுறதுக்கு ஒரு மாதிரி ஸ்போர்ட்டியராக இருக்கும். பட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் வந்து ஒரு நார்மலாக காமான பைக். இது கொஞ்சம் சீட் ஹைட் அதிகம், ஸ்டாண்டர்ட் வந்து சீட் ஹைட் கம்மி. யாராவது ஒரு பல்சர் சீரியஸாக எனக்கு ஒரு பேசிக்காக ஒரு வண்டி வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்டாண்டர்ட் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட்னு சொல்கிறது என்னென்னா இதோட இன்னொரு வெர்ஷன் இருக்குல்ல, சிங்கிள் சீட்டு வரும்ல, அந்த வண்டி தான் ஸ்டாண்டர்டு.
அது வந்து இதோட கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸு. ரெண்டாவது இதோட சீட் ஹைட் கம்மி. அண்டு இந்த வண்டியோட டயர்ஸ் மாதிரி அந்த வண்டியில் பெருசாலாம் டயர்ஸ் இருக்காது, அது குட்டியான டயர்ஸ் தான் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும். அந்த வண்டி ஓட்டுறதுக்கு இன்னுமே ஈஸி. சேம் இன்ஜின் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இது கொஞ்சம் ரகட் பாய். இவர் கொஞ்சம் ரகடாக இருக்கும். உட்காந்து ஓட்டுற கமாண்டிங் பொசிஷன் வந்து கொஞ்சம் டக் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சில மாற்றங்கள்லாம் இருக்கும் இந்த வண்டியில். அது எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா ட்வின் டிஸ்கா நான் 180 ஃபேன். ஆக்சுவலாக 180 and 220 ஃபேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு வண்டி கொடுத்துருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் ஆப்ஷன்ஸில் கவர் பண்ணுறதுக்காக தான் இந்த வண்டி வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் 90/90 செக்ஷன் 17 inches வீல் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் யூனிட்டோட இந்த ஹெட் டிசைன் எஸ் ஒரு பழைய டிசைன், புதுசாக சேஞ்ச் பண்ணவே இல்லை. ஸோ நான் தான் இதில் ஃபஸ்ட் டைம் சீல் பிரிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ பிரிச்சிருவோம். அடடா எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடான ஒரு விஷயங்க புது வண்டியில் இந்த மாதிரி வந்து சீல் பிரிக்கிறது. இந்த லுக்காக பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லாயிருக்கா? சூப்பரான ஒரு டிசைன். ஆக்சுவலாக இது ஒரு பழைய ஹெட் டிசைன் தான், அப்படியே நல்லா மேட்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் லுக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஓல்டு லுக்கு தான், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பழைய அந்த டிசைன் அப்படியே கொடுத்துருக்கிறது நல்லாயிருக்கு. ரியர் செக்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ரியரில் வந்து 120 செக்ஷன் டயர் வந்து வரும். இது கொஞ்சம் ஆல் டெரைன் டயர் மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஆல் டெரைன் மீன்ஸ் மட்டு நீங்கள் சேத்துலேயும் ஓட்டலாம், ரோட்லேயும் ஓட்டலாம், 2 கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற ஒரு டயரு. 220 இதே டயர் தான் வந்து வருது. அண்ட் ரியரோட டிஸ்க் பிரேக் வந்து 240 mm, ஃப்ரண்ட்டில் வந்து 280 mm. 2 சைட்லேயும் ரிங்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் மட்டும் தான் இந்த வண்டி, டுவல் சேனல் ஏபிஎஸ் வந்து கிடையாது. அதே பழைய அந்த ஸ்டெப் எல்இடி டிசைன்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் 4மே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹாலஜன் டைப் தான். பின்னாடி இருக்க மட் கார்டுன்னு சொல்லிட்டு எந்த விஷயங்களுமே எந்த மாற்றங்களும் கிடையாது, அது அப்படியே தான் வருது. சீட்ஸோட குவாலிட்டிஸ்ன்னு பார்க்குறப்ப சீட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ளிட் சீட் வந்து வரும். அண்ட் சேம் ஸ்பாஞ்ச் குவாலிட்டி. எஸ் நான் சொன்னேனே, இந்த வண்டியோட பின்னாடி பாகங்கள் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா 220லேருந்து வந்தது தான். ஸோ ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய வித்தியாசங்கள் எதுவுமே இருக்காது. ஸ்ப்ராக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 150 ஸ்டாண்டர்டில் இந்த ட்வின் டிஸ்கோட வண்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய ஸ்ப்ராக்கெட்டாக இருக்கும். அது எதுக்குன்னா எக்ஸ்ட்ரா பிக்கப் அண்ட் எக்ஸ்ட்ரா கம்ஃபர்ட்டுக்காக தான். உங்களுக்கு அது நல்லாயிருக்கும். நீங்கள் ரோட்டில் 2 வண்டியை ஓட்டி பார்க்கும்போது ரெண்டுக்குமே பொசிஷன்ஸ் மாறும், ரெண்டோட சஸ்பென்ஷன் லெவல் மாறும். அண்ட் ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் ரேஞ்சுமே உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும். அதுக்கு காரணம் இந்த ஸ்ப்ராக்கெட்டு, அது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். அண்ட் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரிசிட்டி போர்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, பேட்டரியோட சிம்பிள் போட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் யூனிட். இப்போ வர எல்லா பல்சர் மாடல்லையுமே நமக்கு வந்து சார்ஜிங் வந்து இன்பில்டாக வருது. என்னோட CB200 XL கூட இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கிடையாது. ஆனால் இதில் வந்து கொடுத்துருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. நல்லா இருக்குங்க, கற்றுக்கணும். பல்சரை பார்த்து நிறையா பைக்ஸ் வந்து கற்றுக்கணும். அண்டு E20யோட ஃபியூவல் அப்டேஷன்ஸோடு வரக்கூடிய ஒரு பைக்குங்க. ஸோ E20க்கான ஸ்டிக்கர், அதாவது என்னன்னா E20ங்கிறது அந்த ஃபியூவல் வந்து இந்த பைக் அக்செப்ட் பண்ணும். அதுதான் இந்த ஃப்ரண்ட்டோட கன்சோல் கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும். நீங்கள் வந்து பாருங்கள், கில் ஸ்விட்ச் வந்து ஆன் பண்ணி காட்டுறேன். இதோடைய கன்சோல் யூனிட்டை பொறுத்த வரைக்கும், ஸோ ஓப்பனே பண்ணி பார்த்துருவோம். இதோட கன்சோல் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய எந்த சேஞ்சஸுமே வந்து கிடையாது. நமக்கு நார்மலாக அந்த கன்சோல் எப்படி இருக்குமோ அதே தான், உங்களுக்கு எந்த வித்தியாசங்களுமே இல்லைங்க. இது வந்து ஒரு பழைய டைப் ஆஃப் கன்சோல், இதில் வந்து எந்த வித்தியாசமும் இல்லை. பழைய டைப்புன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த கன்சோல் இது வந்து ரொம்ப பேசிக். இதில் வந்து கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் கூட கிடையாது. நமக்கு அந்த பழைய சைட் ஸ்டாண்ட் சென்சார் அது ஒன்று தான் இருக்கும். கியர் போஸ்ட் இண்டிகேட்டர் கிடையாது, உங்களுக்கு எந்த ஃபியூச்சர்ஸுமே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் நைட் அவுட் பேஸ்டாக இருக்கும். நைட் அவுட் பேஸ்டு மீன்ஸ் உங்களுக்கு நைட் டைமில் நல்லாயிருக்கும். ஆனால் டே டைமில் இதோட யூஸ் வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு நீங்கள் ரோட்டில் பார்த்தா தெரியாது. அப்படி தான் இருக்கும். நிறையா பேர் அந்த மிஸ் பண்ணுவீங்க, அந்த பழைய அவுட் லுக்கு வந்து மிஸ் பண்ணுவீங்க. நானுமே அதை மிஸ் பண்ணுறேன். இதில் ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கியர் பொசிஷன் கிடையாது. அதை தவிர உங்களுக்கு வந்து கிலோமீட்டர் அந்த ஸ்பீடு வந்து காட்டும், டாக்கோமீட்டர் வந்து காட்டும், தென் ஏபிஎஸ் அந்த ஒரு சென்சர்ஸ்லாம் காட்டும், சைட் ஸ்டாண்ட் இண்டிகேஷன்ஸ் வந்து இருக்கும், ட்ரிப் 1 ட்ரிப் 2 இருக்குது, அவ்வளோதான். ப்ளூடூத் பேரிங்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு அந்த அந்த மிக்சடு டேக்கோ இருக்குல்ல, நமக்கு அந்த பழைய முள்ளு டைப்பு, அதையே கொஞ்சம் அப்படியே டிஜிட்டலாக கொடுத்தா இப்படி தான் இருக்கும், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இந்த பிளேஸ்மெண்ட், இந்த வண்டியில் அதை பிளேஸ் பண்ணியிருக்க விதம் நல்லாயிருக்கு. அண்டு இதோட ஆன் சுவிட்ச். ஸோ வண்டியை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. என்ஜின் கில் சுவிட்சோட டிசைன் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்க மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இந்த சுவிட்ச் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வர வண்டிக்கு மட்டும்தான் இருக்கும். ஏன்னா மோடு வந்து இங்கே சேஞ்ச் பண்ணுற பட்டன் இருக்கும். மோடு இன்டெகிரேட்டட்னா ஹை பீம் லோ பீம் சுவிட்சஸ் இருக்கும். ஹாரன் பரவாயில்ல, இது ஒன்று தாங்க பழைய பல்சர் ஃபீல் எனக்கு வந்து கொடுக்குது. ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருவோமா? அதே பீட் ஆக்சுவலாக அந்த பல்சரோட 150 பீட் வரும் இல்லையா, ஒரு 180 எக்ஸாஸ்ட்டில் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. 220க்கு எக்ஸாஸ்ட் மட்டும் மாறும். பட் எக்ஸாஸ்ட் நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டாக 220 எக்ஸாஸ்ட் இதுக்கு போகணுன்னு நினச்சா தாராளமாக போட்டுக்கலாம், டேரெக்டாக ஃபிட் ஆகும். ஸோ அது ஒன்று தான்.
வண்டியோட ஓவரால் அண்டு அவுட்லுக்ஸ்ன்னு பார்க்குறப்ப இது நான் ரிவ்யூ அப்படின்னு சொல்கிறத விட அப்டேட் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அப்டேட்டுன்றது இதில் ரெண்டே அப்டேட்ஸ் தான். ஒன்று வந்து ஸ்டிக்கரிங் அப்டேட்டு, இன்னொன்று வந்து அந்த கன்சோல் மீட்டர் அப்டேட்டு, அந்த சுவிச்சஸோட சேர்த்து எல்லாம் ஒரே செட்டாக மாற்றிருக்காங்க. அதுதான் பைக்கில் பழைய விஷயங்கள்னு பார்க்குறப்ப அதை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. எனக்கு இந்த வண்டி இன்னுமே பிடிக்க ஒரு ரீசன் அதுதான். ஏன்னா ஒரு என்ஜினியர் இந்த வண்டியை மேனுஃபேக்சர் பண்ணும்போது அதை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே எப்பா இது ஒரு 20 வருஷத்தை நான் மாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து மேட்ச் பண்ணியிருக்க மாதிரி தான் இந்த வண்டி எனக்கு ஃபீல் பண்ணுது. ஏன்னா லைக் எப்படின்னா இந்த வண்டி இன்றைக்கி மேனுஃபேக்சர் பண்ணுறவனோ டிசைன் பண்ணோன்னா கிட்டத்தட்ட இப்படி தான் பண்ணுவான்ல. ஒரு கிளாசிக் வண்டியை நீங்கள் எப்படி டிசைன் பண்ணுவீங்க, கிட்டத்தட்ட இப்படி தான். அதுதான் அவங்க அப்படியே பண்ணியிருக்காங்க. பஜாஜை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த கிராஃபிக் டிசைன்ஸில் சூப்பராக பண்ணுவானுங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இதுவுமே கிராஃபிக்ஸில் நல்லாயிருக்கு. அந்த 150ங்கிறது கொஞ்சம் மென்ஷன் பண்ணியிருக்கிறது நல்லாயிருக்கு. சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் கன்சோல் மீட்டருக்கும் ஒரு நார்மலான வண்டிக்கும் அந்த 150 அப்படிங்கிற அந்த ஒரு ஒயிட் கலரில் வருது இல்லையா கிராஃபிக் ஸ்டிக்கரு, அது ஒன்று தான் சேஞ்சு. ப்ரைஸு அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு 1.48 lakhs to 1.52 lakhs பேஸ்ட் அப்பான் சிட்டிஸ். உங்கள் ஊரில் இருக்கிற ஆர்டிஓ ப்ரைஸ் படி 1.5 லட்ச ரூபா வருதுங்க. 1.5 லட்ச ரூபாய்க்கு இன்றைக்கி வந்து பல்சர் 150 வந்து வந்துருச்சு. பேருக்கு ஏற்ற மாதிரி 150னா 1.50 lakhs அது ரேஞ்ச் நீங்கள் வச்சுக்கோங்க. மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 to 45 நீங்கள் ஆவரேஜாக வச்சுக்கோங்க. 40 to 45 தாராளமான ஒரு நல்ல மைலேஜாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஓவராலாக இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் நண்பா. அண்ட் இதோடைய டெஸ்ட் ரைட் ரிவ்யூ தொடர்ந்து வரும். ஸோ நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மறக்காமல் வந்து பாருங்கள். ஏன்னா நான் நிறைய புது பைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்ச நாள் ரெஸ்ட் டைம் கொடுத்தோம். பட் இனிமேல் வரக்கூடிய வீடியோஸ்லாம் தொடர்ந்து வந்துட்டுருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த வண்டியோட அதாவது பல்சர் 150யோட டெஸ்ட் ரிவ்யூவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.